பாருங்க, இந்த போவாஸ் எப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷனாய் இருக்கிறான். கர்த்தர் பேரில் விசுவாசம் உள்ளவனாய் இருக்கிறான். கர்த்தரின் நாமத்தினாலே தன் வேலையாட்களை ஆசீர்வதிக்கிறான். நம்மிடத்தில் கூலிக்கு வேலை செய்பவர்கள் தானே என்று அற்பமாய் எண்ணாமல் அவர்களை ஆசீர்வதிக்கிறான். இவனுக்கு எப்படி கர்த்தர் பேரில் இவ்வளவு விசுவாசம் வந்தது? இவனுடைய உறவுக்காரன் தான் எலிமெலேக்கு. அவனுக்கு இல்லாத விசுவாசம் போவாசுக்கு இருக்கிறது. எலிமெலேக்கு கர்த்தரை விசுவாசிக்காததினால் தானே அவனும் அவன் குடும்பத்தாரும் வேறு தேசத்துக்கு போய் பஞ்ச காலத்திலே பஞ்சம் பிழைக்கிறார்கள். ஆனால் இந்த போவாஸ் பெத்லஹேமிலேயே இருந்து ஐஸ்வர்யவானாய் வாழ்கிறார். போவாஸின் விசுவாசத்திற்கு என்ன காரணம்? யார் காரணம்? அவன் யாரால் போதிக்கப்பட்டிருப்பான் என்பதை பார்ப்போம். நாம் ஏற்கனவே பார்த்தோம், போவாஸ் யூத வம்சத்தில் பிறந்தவன். அவன் தந்தை பெயர் சல்மோன். இவனும்